இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம கோயம்பேடு மார்க்கெட்ல தான் இருக்கோம். முன்னாடி கோயம்பேடு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, இப்ப கோயம்பேடு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதையும் புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேட்டைக்காரன் படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாருங்க. உன்னை எறிந்தால் நான் உன்னை எறிந்தால் இந்த உலகத்தை போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து கிளம்ப மாத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வியாபாரம் இல்ல ஐடியா அது மாத்தாத இருந்திருந்தா எங்களுக்கு வியாபாரம். அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்ட் எடுத்தாங்க, ஒன்னும் மட்டமாயி போச்சு. டிராபிக் இன்னைக்கு வரைக்கும் அந்த டிராபிக் இருக்கு. இப்ப கோயம்பேடு மார்க்கெட், கனி மார்க்கெட் இருக்குல்ல, அவ்வளவு பேர் இந்தியாவை வந்து இறங்கிட்டாங்க. நீங்க ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கு வந்து பாருங்க, டெய்லி ஒரு 100 பேர் கிரிக்கெட் விளையாடுவாங்க இந்திக்காரங்க. பாட்டி, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் பிடிச்ச படம் என்ன படம்? வேட்டைக்காரன். வேட்டைக்காரன் வேட்டைக்காரன் படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாருங்க. உன்னை எறிந்தால் நான் உன்னை எறிந்தால் இந்த உலகத்தை போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். துடி 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 மாபெரும் சபைகளில் இருந்தால் மாபெரும் சபையில் நீ இருந்தால் உனக்கு அலைகள் வேண்டும். ஒரு மாற்றம் குறையாமல் நீ இருந்தால் பாட்டி சூப்பரா பாடுறீங்க. பாடி வாங்க பேசலாமா? இங்க என்ன வேலை பாக்குறீங்க? நீங்க ஒருக்கிற வேலை தான் பாக்குறேன். கஷ்டப்படுறீங்க ரொம்ப. என்ன பண்றது, பொண்ணை பெற்றும் புள்ள பெற்றும் சுகம் இல்லை. எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்த கடை ஓப்பன் ஆகுதுன்னு வந்து நானே என் 20 வருஷம் புருஷன் மாண்டு விட்டார். பசங்களா இருக்காங்களா? நல்லா நீ சொல்லக்கூடாது. 1000 பேர் இருந்தாலும் தன் உழைப்புல சாப்பிடுறதா. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லை. உண்மை தவறு வேறு எதுவும் கிடையாது. பசங்க இருக்காங்களா பாட்டி? எப்பவுமே ஒரு ஃபார்ம்ல இருக்கீங்க. போட அப்படி போட எப்படி போட. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ இப்படி போடு. கம்மியா ஆடுறீங்க, நல்லா ஜாலியா இருக்கீங்க. என்ன அப்படிதான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம எப்பவுமே சந்தோஷமா ஆடிட்டு நம்ம கஷ்டம் ஓடிடும் நம்ம விட்டு. சாவுக்குட்டி ஆடி 1000 ரூபாய் வேணுங்க. சாவுக்குத்தாடி எல்லாம் திறமைதான் பாட்டி உங்களுக்கு. சின்ன வயசுல நிறைய டான்ஸ் ஆடுவீங்களா? உங்க வீடு? சொந்த வீடு விட்டுட்டாங்க பசங்க 6 பேரு. 2 பேர் போயிட்டாங்க, 4 பேரு கொடுக்கல. உங்க பூர்வீகம் அங்க சென்னை தானா? பல்லாஸ்பத்திரி. நாங்க இங்கே படுக்கிறது. பாட்டி, இதுக்கு முன்னாடி இருக்கிற கோயம்பேடு மாதிரி இப்ப இருக்கிற கோயம்பேடு இருக்கா? முன்னாடி இருந்தது வேற, இப்ப வேற. என்ன வேற? அதுல அப்படி என்ன அப்ப இருந்தது இப்ப என்ன இல்ல? முதல்ல ஜனம் கம்மி, தொகை ஜாஸ்தி. அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றீங்களா? விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு அப்போதைக்கு இப்போதைக்கும்? அப்ப விலைவாசி இப்ப விலைவாசி எப்படி இருக்கு? அப்பெல்லாம் 1 ரூபாய் ஒரு படி ஆயிடுச்சு என் காலத்துல. இப்போ 10 ரூபாய், அது கூட இல்ல. 10 ரூபாயா? 100 ரூபாய் அரிசி தான் சூப்பரா இருக்கு. அப்போ 1 ரூபாய் அரிசி வாங்கினா சின்னம், சிறுமணி, பொன்னி இப்படி எல்லாம் நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். ஒரு நண்டு வாங்கினோம்னா பழைய காட்டு நண்டு 2 நண்டு 5 ரூபாய். 2 நண்டு 5 ரூபாய் ஒரு குடும்பம் சாப்பிடலாம். இப்ப வாங்க முடியாது. 500 ரூபாய் சாப்பிட்டா கிடைக்காது இந்த நண்டு. இப்ப அரிசி எல்லாம் உங்க ரேஷன் அரிசி சாப்பிடுறீங்களா, இப்ப நார்மல் அரிசி தான் சாப்பிடுறீங்களா? ஏதோ போட்டாங்கன்னா யாரா கொடுத்தா நான் சாப்பிடுறேன். யாராச்சும் கொடுத்தா அடியால் தான் சாப்பிடுவேன். வேற வழி. உங்க பொண்ணுங்க தான் இருக்காங்களா? அந்த பொண்ணுங்க தான் இருக்கு. என்ன வேலை செய்யறாங்க? பூ விக்கிறாங்க. பூ விக்கிறாங்க. ஏன் அது அவங்க அப்படி சிரிக்கிறாங்க? உண்மைதான் பேசணும், போய் பேசக்கூடாது. எனக்கு சாப்பாடு படியெல்லாம் கொடுக்குறாங்க, இருந்தாலும் நான் ஒரு மேட்ரு, அதனால நான் சம்பாதிக்கிறேன். அதுவும் உண்மைதான், 100க்கு 100 உண்மை. இதுதான் மது சாப்பிடுது.
மதியம் சாப்பிடுது அவ்வளவுதான் உண்மை. வேற போதுமா? எனக்காக லாஸ்டா ஒரே ஒரு பாட்டு எனக்காக நல்ல பாட்டா பாடுங்க. நானும் ஆடுறேன். என்ன பையன் பொண்ணு அந்த பாட்டு பாரு. ஆடும். எனக்கு பழைய பாட்டே தெரியாது. நான் சொல்லுவேன். நான் என்ன பொண்ணு ஓ என்ன பையன் இங்கிலீஷ்ல பாடுவல அது இங்கிலீஷ்ல பாடு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இங்கிலீஷ் இருக்கா? அந்த பாட்டு பாடுறீ. என்ன பாட்டு? சூப்பரா பாடுறீங்க பாட்டி. பொறுமையா அழகா வேற ஒரு பாட்டு பாடுங்க. வாங்க. குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம், அதை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் மறந்து விடலாம். இரண்டு மனம் வேண்டும். நீங்க குடிக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்க குடிக்கிறதுக்கு என்ன காரணம்? என் கணவன் கைவிட்டு போய்விட்டாரே. அவர்கிட்ட நீங்க போனன்றதுக்காக குடிக்கிறீங்களா? இப்பொழுது குடிக்கவில்லை. 17 வயசுலிருந்து நான் சாப்பிடுறேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 13 வயசுலமே குடிக்கிறீங்க. எனக்கு கவலை இல்லை. நல்லா இருக்குமா குடிச்சா? எனக்கு சுவையாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்காது. எங்க வீட்டுக்காரர் இறந்த உடனே ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, நம்ம காதல் மாறி போகுமா அப்படின்னு பாட்டி. என்ன கஷ்டம் இருந்தாலும் பாத்தீங்களா எவ்வளவு ஜாலியா இருக்காங்க, எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காங்க. எல்லாரும் இந்த மாதிரி நம்மளும் வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை மறைச்சிட்டு இப்படி ஜாலியா இருந்தா நம்ம கஷ்டம் எல்லாம் நம்மளை விட்டு ஓடிடும். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். உங்க பேரு? பார்வதி. பார்வதி அக்கா. அம்மா நீங்க? பெரம்பி. பெரம்பி அம்மா. உங்க சொந்தக்காரங்களா? அவங்க எல்லாம் நாங்க அக்கா தங்கச்சிக்கிட்ட. கூட பிறந்த அக்கா தங்கச்சியா? ஆமா. சரி, ஒரு கேள்வி கேக்குறேன், 2 பேரும் சேர்ந்து பதில் சொல்லுங்க, சரிங்களா? அக்கா, முன்ன கோயம்பேடு எப்படி இருந்துச்சு, இப்ப கோயம்பேடு எப்படிக்கா இருக்கு? நல்ல வியாபாரம் இருந்தது, ஜனங்க நிறைய வந்தது. இந்த பஸ் போன பிறகு ஜனம் கிடையாதுன்னு. முன்னா வந்து 10 மணி வரையில 2 பூ வாங்குவாங்க. ஊருக்கு போறவங்க வேற ஏதாவது விசேஷத்துக்கு வந்துதான் ஆகணும், மார்க்கெட்டுக்கு வியாபாரம் பண்ணிதான் ஆகணும். எங்களுக்கு கால வியாபாரத்தை விட சாயந்திர வியாபாரம் நல்லா இருக்கும். ஆனா இப்ப இந்த பஸ் எடுத்ததுனால 6 மணிக்கு மேல கூட்டமே இல்லை. நாங்க இருக்கிறது கூட பயப்படுறோம். ஜனமே இருக்க மாட்டேங்குது 6 மணிக்கு மேல. எங்க வியாபாரம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப நாங்க வயசானவங்க தான். இப்ப எங்களுக்கு சாப்பாட்டுக்கு யாரை கேட்க முடியும்? பிள்ளைங்களை கேட்க முடியும். பிள்ளைங்க வசதியா இருந்தா பிள்ளைங்களை கேட்போம். பிள்ளைங்களை எங்களை மாதிரி அடிப்படை வசதி கம்மியாவே வாழ்றாங்க அவங்களும். அப்ப நாங்க யாரை கேட்க முடியும்? அந்த ரோட்லதான் உட்காந்து வியாபாரம் பண்றோம். எங்களுக்கு வியாபாரம் ஆனா எங்களுக்கு குறையில. வியாபாரம் இல்லாததுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. வியாபாரம் இல்ல, பஸ் இருந்தா எங்களுக்கு வியாபாரம். இப்ப இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து கிளம்ப மாத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வியாபாரம் இல்ல அடி ஆயிடுச்சு. அது மாத்தாத இருந்திருந்தா எங்களுக்கு வியாபாரம். ஒரு நாயில வாங்கணும், 10 ரூபாய் பூ வாங்கணும், தோரணம் வாங்கணும்னா மார்க்கெட்டுக்கு தான் வருவாங்க. 6 மணி மேல வயசானவங்க உட்கார்றதுக்கே பயமா இருக்குது. இந்த மடமா அடங்கிடுது. அதுதான் நாங்க அவசரம் பண்ணி சரி நம்ம வயிற்றுக்குன்னா கட்டிட்டு வேலையோடவே நாங்க யார கட்டிடுறோம். அடிக்கிற பசங்க எங்களுக்கு வயசாகுது, பயமா இருக்குது. அதுக்காக மாவா பவுடரு கெஞ்சா ரொம்ப அதிகமாயிடுச்சு. சின்ன சின்ன பிள்ளைங்கெல்லாம் கத்தி வச்சுன்னு வளர்த்து ரவுடிசம் செய்யறது இல்ல. படுக்க பயமா தான் இருக்கு. ஒரு வண்டி மேல போய் படுத்துப்போம். அது இருக்குதுங்களா மீன்பாடி வண்டி. அங்க ஆளுங்க எங்க கூட்டம் இருக்கிறாங்களா எங்க படுத்துங்க. டெய்லி எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் போக முடியாது. எப்படி போக முடியும்? எங்களுக்கு வருமானம் தான் 200 ரூபாய் ஆட்டோ குத்து வீட்டுக்கு போயிடுவோம். நான் வந்து மயிலாப்பூர்ல இருக்கிறேன். எங்க பசங்க இங்க பூந்தமல்லியில இருக்கிறாங்க. எங்க போனாலும் ஒரு 500 ரூபாய் வேணும் போயிட்டு திரும்பணும்னா. இல்லாத குழந்தைக்கு எங்கேயாவது ஒரு இட்லி ஏதாவது வாங்கி வயிற்றுல போட்டுக்கணும். இங்க இருக்க எங்களுக்கு வசதி இருந்தா நின்றுவோம். எங்களுக்கு வசதி இல்லை. இதுதான் தொழில். எங்களுக்கு தாய் தோப்பு 2-3 தலைமுறையா எங்களுக்கு இந்த வியாபாரம் தான். உரப்புல இருந்து இந்த நாறு தான் 10 அக்கத்தாச்ச காப்பாடு. உங்களுக்கு எத்தனை வருஷமா நீங்க இந்த கோயம்பேடுல ஒர்க் பண்ண இங்கேதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? மார்க்கெட்டிங் வந்ததுல இருந்து 30 வருஷமா நாங்க இங்கேதான் 25 வருஷம் ஆகுது.
மார்க்கெட் அங்க வந்துச்சு பாரிஸ்ல இருந்து நாங்க இங்கே வந்துட்டோம். போக்குவரத்து இடைஞ்சல் இல்ல, மத்தவங்க போலீஸ்காரு மத்தவங்க அதெல்லாம் இல்ல. எதுனா ஓரம் வச்சுக்க போயிடுவாங்க. எங்களுக்கு பிரச்சனை அதிகாரிங்களோ மத்தவங்களோ கிடையாது. ஜனம் வரல. சரிம்மா, இப்ப முன்ன வந்து நம்ம தமிழ்காரங்க மட்டும் தான் இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து நிறைய ஹிந்திக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களால எங்க தமிழ்காரங்களுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆம்பளைங்க வந்து உழைக்கிறதுக்கு அது அவங்க சோம்பேறியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வேலை கிடைக்குது, அவனுக்கு வேலை செய்யறாங்க, சம்பாதிக்க. அது வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம பிள்ளைங்க ஒரு மம்முட்டி எடுத்து வேலை செய்து தலைக்குழி தூக்குற மாதிரின்னா அது கரெக்டு தான், நம்ம சொல்லலாம். அது நம்மளுக்கு அந்த பிள்ளைங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து நிறைய காசு பாக்குறாங்க. நிறைய காசுக்கு மாதிரி வருமானம் வரல, அதனால அவங்க சோம்பேறியாங்க, இவங்க பீரமாயிடுறாங்க. இப்ப அவங்கனால இங்க ஏதாவது பிரச்சனை எல்லாம் இருக்கா? இல்ல 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 இல்ல, அது ஏதோ வருதுங்க வேலை செய்யுது. நீங்க எந்த பிரச்சனை இல்ல? எங்க எந்த பிரச்சனை இல்ல. சொல்லிடக்கூடாது, ஏதாவது வாயில வந்தது. அவங்கள மனசால் கடவுள் நம்மள பூமியில எடுத்து போட்டு எல்லாம் மனசால் தான். இவங்க வேற அவங்க வேறன்றதுக்கு நம்ம ஒண்ணும் கஷ்டம். அவங்கள ஒண்ணு அவங்க தப்பு செய்தாங்களா அவங்கள அடிச்சா கேக்குறதுக்கு இல்ல, நம்ம தான் கேட்க மாட்டேது வரோம். அதே மாதிரி அவங்க துணிஞ்சு செய்வாங்க. ஒரு பிரச்சனைன்னா இன்னும் நாள் தான் நடந்துக்கிட்டுன்னு பண்ணுவாங்க. இப்ப வந்து இந்த விலைவாசிகளா இப்ப எப்படி இருக்கு? முன்னோட இப்ப அதிகமா இருக்குன்றீங்களா? எப்படி? முன்னை விட அதிகமா இருக்குது விலைவாசி. அதுக்கேத்த மாதிரி வருமானம் வருது. 50 ரூபாய் கூலி வாங்கணுங்க, இன்னைக்கு 500 ரூபாய் வரலும் கேக்குறாங்க. 200 ரூபாய் 300 ரூபாய் கேக்குறாங்க. அந்த விலைக்கும் இந்த வியாபாரத்துக்கும் நாங்க அதை பண்ணல. ஜனவரில வியாபாரம் ஆகல, விலை வந்து விற்கதான் செய்யும். ஒரு கூலி எடுக்கிறாங்கன்னா ஜனம் பெருகுது, அதனால நாங்க எந்த வருத்தமும் அதுக்காக சொல்லவே மாட்டோம். இன்னும் ஒண்ணு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் கிடையாது. ஜனவரில வியாபாரம் ஆகல. விலைவாசி நாங்களே இப்போ 5 ரூபாய் விற்குது, இன்னைக்கு 10 ரூபாய் விற்கிறோம். எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இப்ப உங்களுக்கு இங்க கோயம்பேடு மார்க்கெட்லயே நீங்க ரொம்ப வருஷமா இருக்கீங்கல்ல, இங்க உங்களுக்கு வசதியா இருக்கா? உங்களுக்கு எப்படி பாத்ரூம் வசதி? உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் அதை பத்தி ஒண்ணும் இல்ல. மழை வந்தா இங்க ஓடுறோம்ல, மேல போய் உட்காந்துருவோம், மேல போய் படுத்துக்கும். எந்த வசதியும் எல்லாம் நைட்ல இங்கே தங்குவீங்களா? இங்கே தங்கிக்கோ, இங்கே படுப்போம், இங்கே எழுந்திருப்போம். சரிம்மா, இங்க உள்ள எல்லா வசதியும் இருக்கு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, எல்லாம் இருந்தாலும் நாங்க இங்கதான் இருப்போம். சரி அக்கா, எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடுங்க. ஐயோ, அது யாரு? பாடலாங்கா, எனக்காக பாடுங்க. ஒரே ஒரு சூப்பர் பாட்டு ஒண்ணு பாடுங்க. எதனா ஒரு பாட்டு நான் கேள்விப்பட்டேங்க. மஞ்சுக்காக பாடுங்க அக்கா. எனக்கு பாடவே தெரியாது. என் புள்ளைய பாட சொல்லு, என் புள்ளைய பாட சொல்லு. பாடினாரு நீங்க பாடுங்க, சூப்பரா ஒரு பாட்டு. நல்ல பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு பாடுங்க? தெரியுதா? பாட்டு தெரியும், பாட்டே பாட தெரியாத போய் பாட்டு பாடுங்க. உண்மையது பொய் எது ஒண்ணும் தெரியல, நம்ம கண்ணு நம்பலால நம்ப முடியல. உண்மையது பொய் எது ஒண்ணும் தெரியல, நம்ம கண்ணு நம்பலால நம்ப முடியல. கிணத்து தண்ணி இனிக்குது, கடலு தண்ணி கரைக்குது, எடுத்து குடிக்கும் போது வேதமெல்லாம் தெரியுது, எடுத்து குடிக்கும் போது வேதமெல்லாம் தெரியுது. உண்மையது பொய் எது ஒன்னும் தெரியல, நம்ம கண்ணு நம்பலால நம்ப முடியல. சூப்பர்க்கா, வேற லெவல்க்கா, வேற லெவல். வயசாச்சு, 70 வயசாச்சு, பாட்டுதான் நல்லா இருக்கும். தொண்டை கட்டி இந்த வயசுல பண்றதாக சின்ன பிள்ளைங்க யார் வேணா எது வேணா பண்ணுவாங்க. நம்ம இந்த வயசுல அந்த எனர்ஜியோட பாடுறோம்ல, சூப்பரா இருந்துச்சுக்கா. தேங்க்ஸ்க்கா. இங்க வந்து ஒரு 2000 வாடகை கொடுக்கணும்னா அங்க போன வச்சுக்க வெறும் 1000 ரூபாய் கொடுத்து 2000 3000 இங்க வாடகை, 4000 5000 வாங்குறாங்க. ஒரு லைன்ல கடைக்கு தகுந்த மாதிரி 5000 6000 வாங்குறாங்க. ஆனா வந்து வெளியே போனோம்னா 5000 முடிஞ்சிருது. 5000 கொடுத்துட்டு ஒரு கரண்ட் பில்லு கூட அங்க விலை கம்மி. ஏன்னா மார்க்கெட் வந்து விலை அதிகம், கரண்ட் பில் ஈபி அங்கெல்லாம் விலை குறவுதான். வெளியெல்லாம் போனா அங்க 5000 கொடுத்து ஒரு 2 இந்திக்காரங்களை வச்சு எடுக்க பொடிக்க வேலையை வச்சு வேலை செஞ்சுறாங்க. காய் விற்கிறாங்க, காய் விற்கிறாங்க, பழம் விற்கிறாங்க, மாலை விற்கிறாங்க, உதிரி விற்கிறாங்க. ஒரே இடத்துல ஒரு சின்ன கடையை பிடிச்சி ஒரு 5000 10,000 வாடகை பிடிச்சி 1 லட்ச ரூபா அட்வான்ஸோட வேலை முடிஞ்சிருது. வேலையை ஆளு கம்மி. 2 பேரை ஒரு மாசம் சம்பளத்துக்கு 2 பேர்த்த பிடிச்சி வேலை செய்யறோம். எங்க பொழப்பு ரொம்ப இதுவாச்சு இந்த கொரோனாக்கு பிறகு. அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்ட் எடுத்தாங்க, ஒன்னும் மட்டமாகி போச்சு. டிராபிக், ஆனா டிராபிக் இன்னைக்கு வரைக்கும் அந்த டிராபிக் இருக்கு.
இல்ல எல்லாம் சொல்லல 6 மணி ஆயிடுச்சுன்னா வெள்ளிக்கிழமை தான் உள்ள கிராஸ் பண்ண கூட முடியாது கோயம்பேட்டுல, அவ்வளவு டிராபிக் இருக்கு. இருந்தாலும் இங்க மாலை கடைக்கு ஜனம் வர்றது இல்லம்மா. எங்க பொழப்பு ரொம்ப அரோகராவா ஆயிப்போச்சு. அதுல மேல இந்திக்காரங்க அந்த தொழிலை கத்துட்டாங்க. அவங்க மாச கணக்குல வேலை வச்சுக்கிறாங்க. எல்லா மண்டபத்திலும் வேலை செய்யறவங்க ஃபுல்லா இந்திக்காரங்க தான். டெக்கரேட் எல்லாம் இப்ப யாரும் தமிழால் யாரும் பண்றது இல்லை. தமிழால் யார் பண்றா அந்த மண்டபம் எடுத்து நடத்துறாங்க பாருங்க, அவங்க மட்டும் தான் டெக்கரேட்டரா இருக்கிறாங்க. அவங்க தான் தமிழால் ஆகுறான். வேலை செய்யறோம் அவ்வளவு பேர் 60 பேர் 70 பேர் எல்லாம் இந்திக்காரங்க. தமிழ்நாடு குறைவு. ஹிந்திக்காரங்க வந்ததுனாலதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேலை கம்மியாயிடுச்சு. இந்திக்காரங்க வந்ததுனால தமிழ் வேலை குறைவாகி போச்சு. இப்ப இன்னைக்கு கூட உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில ஒரு சாப்பிட போனேன், ஒரு 2 இட்லி ஒரு வடை வாங்கினேன். வாங்க போனா அவங்களுக்கு என்னன்னு தெரியல, இந்தி சொல்றான், நான் சொல்றேன் கத்துறேன். அப்புறம் அவன் பில்லு போட்டு அங்க லைன்ல அங்க நிக்கிறேன். அவன் என்ன பில்ல பார்த்து அவர் 2 இட்லி எடுத்து 10 நிமிஷம் ஆகுது. சுத்தம் பண்றது இருந்து பில்லு போறதுல இருந்து எல்லாம் இந்திக்காரெல்லாம் தமிழ்நாடு ஒரு ஹோட்டல்ல கூட இல்லம்மா. நம்ம ரொம்ப இடம் கொடுத்துறோமா தமிழ்நாடு, அவங்களுக்கு இடம் கொடுத்துறோம். எது எடுத்தாலும் இன்னைக்கு டாப் வியாபாரம் பண்றோம் அவன் தான் இருக்கிறான். ஒரு வளையல் கடைத்தாலும் இந்திக்காரன் தான் இருக்கும், ஒரு ஃபேன்சி ஸ்டோர் எடுத்தாலும் இந்திக்காரன் தான் இருக்கிறான். இன்னும் போக அந்த பூக்கடை அவங்ககிட்ட போயிடும். இப்ப கோயம்பேடு மார்க்கெட்டு கனி மார்க்கெட் இருக்குல்ல, அவ்வளவு பேர் இந்திக்காரங்க இறங்கிட்டாங்க. நீ ஈவினிங் ஒரு 5 மணிக்கு பாருங்க, டெய்லி ஒரு 100 பேர் கிரிக்கெட் விளையாடுவாங்க இந்திக்காரங்க. அவனுக்கு ஒத்துமையா கரெக்டா சேர்றாங்க. ஆனா நம்ம ஆளு அந்த மாதிரி இல்ல, ஆளு குறைஞ்சிச்சு. இப்ப ஈவினிங் ஆனா அவங்க ஹிந்திக்காரங்க வராங்கன்றீங்க, அவங்க தண்ணி அடிச்சு அந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன பண்றாங்களா? அது எனக்கு அது நியூஸ் வரலமா. நாங்க இங்க நான் வரைக்கும் மார்க்கெட்ல தான் நான் பாத்துருக்கிறேன், வெளியில நான் பார்த்தது இல்ல. அது மாதிரி நடந்தது கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் கண்ணால பார்த்தது இல்ல. பார்த்தாதான் சொல்லலாம். இந்திக்காரங்க ரொம்ப அவ்வளவு பேர் இறக்குமதி பண்ணக்கூடாது. நம்ம தான் இருக்கணும். ஆனா இப்ப ஒரு கணம் பார்க்க போனா அவனுங்களும் இல்லைன்னா ஒண்ணு வேலையும் எல்லாத்துலயும் கம்மியா தான் இருக்கும். ஆனா அவங்க இல்லைன்னா சம்பளம் கூட கிடைக்கும், எல்லாருக்கும் சம்பளம் கூட கிடைக்கும். அவங்க இருக்கிறதுனால இப்ப எனக்கு 1500 கொடுக்குற சம்பளம் 6 ரூபாய்க்கு செஞ்சுட்டு போறான். இன்னி ஒரு ஓனர் யாரை பார்ப்பான்? 6 ரூபாய் கொடுக்குறத பார்ப்பான், 1500 கொடுக்குறத பார்ப்பானா? அவர் 1500 கொடுக்குறத நினைப்பாரா, 6 ரூபாய் கொடுக்குறத நினைப்பாரு? 6 ரூபாய் கொடுக்குறத நினைப்பாரு. 6 ரூபாய்க்கு 3 பேரை வச்சுட்டு போலாம். எனக்கு ஒரு ஆளுக்கு 1500 கொடுக்குறது, அதான் பிளான். அதான் மக்களுடைய இது நடக்குது. அவங்க கம்மியா கொடுத்தாலும் நாங்க உழைக்கிறோம்ன்றாங்க. ஏமா அங்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அங்க ஒண்ணும் இல்லாம தான் நம்ம நாட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் வாழ வைக்கிற நாடுமா நம்ம நாடு, நம்ம மாநிலம் அவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கு. ஆனா இப்ப இந்திக்காரங்க இறங்குறதுனால இன்னும் இதுவாயிடும், கேள்விக்குறியாயிடும். இந்த விஷயமா நீங்க கவர்மெண்ட் ஏதாவது சொல்ல நினைச்சீங்கன்னா அது சொல்லுங்க. தமிழ்நாட்டுல பிறந்தவங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. முன்னுரிமை தமிழனுக்கு கொடுக்கணும். முன்னுரிமை எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கணும். இவன் ஓட்டு போடுவான்றதுக்கோசம் கூப்பிட்டு நிக்க வச்சு ஒரு 100 பேர் 200 பேர் ஒரு குடும்பமா இருக்கிறாங்க, தெருவா. இப்போ ஒருத்தர் 2 பேர் இப்ப ஃபேமிலியா வர ஆரம்பிச்சாங்க இந்திக்காரங்க. எல்லா தெருவுல இருக்கிறாங்க. வாடகை எடுத்து வாடகை கொடுக்குறோம். நான் கூட இருக்கேன், நான் வீட்டு இருந்தா நான் கூட தான் கொடுக்கதான் செய்வேன், வாடகை கொடுக்குறாங்கன்னு. அதனால தமிழ்நாடு அரசு தமிழனுக்கு, தமிழ்நாட்டுல பிறந்தவனுக்கு முன்னுரிமை கொடுக்கறத பாருங்க. வடக்க போய் யாரும் வேலை செய்ய போதில்லை, அங்க போனா நம்மளுக்கு அந்த முன்னுரிமை கொடுக்க மாட்டான். அதான் கொஞ்சம் தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்யணும். முதல்வர் கொஞ்சம் இது பண்ணணும். நீங்க எத்தனை வருஷமா இந்த மார்க்கெட்ல ஒர்க் பண்றீங்க? 26 டாக்டர் கலைஞர் தான் இந்த மார்க்கெட் திறந்ததுல இருந்து இங்க இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாரிஸ்ல இருந்து இருக்கிறேன். பாரிஸ் இருந்து எம்ஜிஆர் இந்த மார்க்கெட்டை கட்ட ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் ஆட்சி பீரியட்ல இந்த மார்க்கெட் கட்டினாங்க. கலைஞர் எம்ஜிஆர் கட்டி ஆரம்பிச்சு இது தருவாயில அவர் இறந்துட்டாரு. அப்புறம் அம்மா ஆட்சி வந்தது. அப்புறம் கலைஞர் வந்தாரு 96ல. அப்ப இதை ஓபன் பண்ணார் கலைஞர் ஓபன் பண்ணதுல இருந்து இங்க வந்துட்டோம் நாங்க. இங்க ஒன்னும் அங்க பூக்கடை இருக்கு, மாலை கடை இருக்கு. அங்கேயே போயிடலாமோன்னு தோணுது. அங்கெல்லாம் விலை கம்மி, வாடகை கம்மி, வியாபாரம் நல்லா இருக்கு. ஆனா இங்க வியாபாரம் இல்லை. தயவு செஞ்சு எல்லா மக்களும் உங்ககிட்ட தாழ்மையா ஒண்ணு கேட்கறேன். இந்த நியூஸ் பாக்குறேன் அவ்வளவு பேரும் கோயம்பேட்டுக்கு வாங்க, மாலை கடைக்கு வாங்க. மாலை கடை மாலை வாங்க அதிகமா இருக்குன்னு நினைக்காதீங்க. இங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வெளியெல்லாம் 100 ரூபாய் கிடைக்குது. வடப்பை ஒரு மாலை அவங்க வராங்கன்னா வடப்பையில 100 ரூபாய் கிடைக்குது, அருமாத்துல 50 ரூபாய் கிடைக்குது, 80 ரூபாய் கிடைக்குது. நீங்க 200 ரூபாய் சொல்றீங்கன்றாங்க. அப்படி இல்ல, அங்க 3 நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சு போட்டு ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பான். இன்னைக்கு அங்க இங்க வியாபாரம் பண்றதுதான். இப்ப விலைவாசிங்க பாத்தீங்கன்னா முன்ன இருக்கிறதுக்கு இப்ப விலைவாசிங்க எப்படின்னா இருக்கு? இந்த வேலையெல்லாம் கட்டுக்கடங்காத வேலைமா. ஒரு 500 ரூபாய்க்கு நானு இந்த மார்க்கெட்ல 40 ரூபாய்க்கு வீட்டுல கொடுப்பேன். டெய்லி 40 ரூபாய்க்கு வீட்டுல வைப்பேன். எங்க யாரு, எங்க அண்ணன், என் தம்பி, என் தம்பி ஒய்ஃபு, பிள்ளை, நானும், என் ஒய்ஃபு, எங்க அப்பா, எங்க அம்மா. வெறும் 40 ரூபா தான் வைப்பேன். டெய்லி அன்றாட செலவுக்கு பால் வாங்கி காபி போட்டு ஒரு ஏதாவது காய்கறி வாங்கி வெறும் 40 ரூபா வைப்பேன். இன்னைக்கு 500 ரூபா வச்சா கூட 10 மணி கத்துறாங்க எங்க ஒய்ஃப். இன்னைக்கு யாரும் நானும் என் பையன் ஒய்ஃப், அவ்வளவுதான். 500 ரூபா வச்சேன்னா 500 ரூபா வச்சுட்டு போறேன்றாங்க. அவ்வளவு அசால்ட்டா ஆகுது. இதுனா 500 ரூபா 10 தான். அப்படி இதை வச்சு என்ன செய்ய முடியும்னு கேட்கறேன்.
ஒரு பாக்கெட் பால் பிஸ்கெட் ஆனா காலைல சாயந்தரம் 150 ஆயிடுதுன்றாங்க. அவ்வளவு விலைவாசி விற்குது. கேஸ் விலை விற்குது, கரண்ட் விலை ஏறி போச்சு. எல்லாம் ஏறிச்சுன்னா மக்கள் என்னமா செய்வான்? இருக்கிறவன் வந்து வசதி ஆகிட்டு போறான், இல்லாத இடத்துல இருக்கிறான், நடுத்தர இருந்துட்டு தான் இருக்கிறான். இப்ப எங்க 60 பேர் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி எல்லாரும் இருந்துட்டாங்கன்னா கவலை இல்லை. நம்மளுக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாம. அந்த அம்மா உணவு கொஞ்சம் கரெக்டா செயல்படுத்துங்க. எவ்வளவு பேர் அதுல போய் சாப்பிடுவாங்க. முதல்வர் வந்து அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி சாப்பிடுறவங்க சாப்பிட்டோம். இல்ல எவ்வளவு இந்திக்காரங்க தயவு செஞ்சு விடாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஹாய் எவ்ரிவன், எல்லாருமே மஞ்சு மாம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.